வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சுக்ரன் கேது கன்ஜெக்ஷன். இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கவனிங்க. சுக்ரன் கேது கன்ஜெக்ஷன் இது வந்து 5th ஜூலைலேருந்து 31st ஜூலை வரைக்கும் இந்த ஒரு நாட்களுக்குள்ளே இந்த சுக்ரன் கேது கன்ஜெக்ஷன் சிம்மத்தில் நடக்குது. நான் ஏன் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். சுக்ரன் தான் ஒரு மனிதனுடைய அழகு, அறிவு, செல்வம், திருமணம், காதல், அதுக்கப்புறம் குறிப்பாக பெண் குழந்தைகள் எல்லாமே சுக்ரன் தான். இப்போ சுக்ரன் அப்படின்னு வந்துட்டானா நீங்கள் வந்து குறிப்பாக பெண், அந்த சுக்ரனா பணம், சுக்ரனா அழகு, பொருள், இதெல்லாம் அம்சமாக இருக்குது. இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுறோம், டூரிசம் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். கார், வாகனம், வெஹிக்கிள் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். திருமணம் செய்கிறோம், திருமணம் வந்து ஒரு ஆண் பெண் இடையில் ஏற்படக்கூடிய பந்த உறவு, அது சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். காதல், ரிலேஷன்ஷிப், இதுவும் சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் வந்துடும். இப்போ நீங்கள் கான்செப்டை நான் சொல்லிடுறேன், என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரனும் கேதுவும் சிம்மத்தில் இணையும் போது இது ஒரு நல்ல காலமாக சுக்கிரனுக்கு இல்லை. கேது வந்து சுக்கிரனோட நெருங்க அது ஒரு ஒளி கிரகம். சுக்கிரனா ஒரு லைட்டு. இப்போ லைஃப்பில் வந்து அறிவுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், எனர்ஜிக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னா சூரியன் தரும். அது அறிவுக்கும் தரும், உடலுக்கு எனர்ஜி தரும். சந்திரன் வந்து மன அமைதிக்கு, மன சந்தோஷம், மன அமைதிக்கு சந்திரன் ஒளி தரும். அதான் மாலை நேரம். இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒரு உள் உணர்வுக்கு ஒரு ஒளி. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு 15 வயசு தோராயமாக வச்சுங்க, ஒரு 15 வயது நாம் வந்து ஒரு பெரிய பையன் ஆகிறோம், ஒரு பெரிய பொண்ணு ஆகுறாங்க. அந்த இளமை காலத்தை துவங்குறதே சுக்கிரனுடைய ஒளி தான். அதுதான் ஒரு சக்தி, அதுதான் ஒரு ஹார்மோன். இது 60 வரைக்கும் இருக்கும், இல்லை 70 வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு வித்தியாசங்கள் உண்டு. இந்த சுக்கிரன் ஒரு ஒளி கிரகம், உள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை தூண்டுறது, அதான் யூத்னஸ். அந்த கிரகம் வந்து எப்போ கேதுவோடு சேருதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த காலகட்டத்தில் நடக்கும்போது சில பிரச்சனைகளை உருவாக்குது. அதில் பர்டிகுலராக அது கேதுவோடு சேரும்பொழுது அதிலிருந்து மற்ற கோள்களுடைய அமைப்பும் சரியான காலத்தில் இல்லை. இது உலகத்துக்கே நான் சொல்கிறேன். அதில் எதெல்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். டூரிசம் பண்ணுறவங்க கவனமாக திட்டமிட்டு நல்லா பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணிவிட்டு வாங்க. ஃப்ளைட்டாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. ஏன்னா டூரிசம் சம்மந்தப்பட்ட ட்ராவலில் இது விபத்தை இண்டிகேட் பண்ணுது சுக்ரன். ரெண்டாவது, காரில் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு போகிறீங்க, காரில் ஃபேமிலியோட செல்ஃபாக ட்ரைவ் பண்ணி போகிறீங்க, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது ரெண்டாவது, நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. மூணாவது, சுக்கிரனுடைய இந்த கேதுவோட தொடர்பில் இருக்கும்போது ஜூலை 5லேருந்து ஜூலை 31க்குள்ளே திருமணம் செய்யக்கூடியவங்க, அந்த திருமணம் செய்யக்கூடியவங்க ரொம்ப சிந்தித்து உங்கள் சுய ஹாரோஸ்கோப்பெல்லாம் பரிசோதனை பண்ணிவிட்டு இந்த திருமண ஏற்பாடை பண்ணுங்கள். நான் யாரையும் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, பட் இதனால் சுய ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள். இது உகந்த காலமாக தெரியல. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு இந்த சமயத்தில் பயங்கரமான மன குமுறல்களும் மனவேதனையோ இல்லை மன வருத்தமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் சொல்லலை, யாரெல்லாம் அந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் தெரியுது. அதை கொஞ்சம் மென்மையாக ஹேண்டில் பண்ணால் பிரச்சனை பெருசாக இல்லாமல் இருக்குன்றது இன்னொரு கருத்து. அதுக்கப்புறம் சுக்கிரன் ஆபரணம், ஆடை சம்மந்தப்பட்ட துறை. சுக்கிரன் வந்து ஒரு நெருப்பு கிரகம், அக்னி. அது சேர்கிற இடமும் கேதுவோட நெருப்பு. அப்போ சுக்கிரன் கேது காம்போ, நெருப்பில் எரியிறது, விபத்து, நெருப்பு. பெண்களில் வந்து வயதில் முதிர்ந்தவர்கள், வயதில் கூட உள்ளவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, தாய்மார்கள். ஏன்னா அந்த சுக்கிரன் கேதுனா கொஞ்சம் வயசு கூடன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்தை இண்டிகேட் பண்ணுது. ஒரு கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். உலகம் முழுக்க பயணம் இருக்கலாம். ஒரு சுக்கிரன்னா ஹோட்டல், ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னா சுக்கிரன்னா அந்த ஹோட்டலுக்கு அதிபதி. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை ஏதாவது ஒரு தீக்காயமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சுக்கிரன் தான் சமையல் அறை, சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஹோட்டல்ஸ் எல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். சமையல் அறையெல்லாம் சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வரும். புரியுதா உங்களுக்கு? திருமணம் சம்மந்தப்பட்டது, திருமண மண்டபங்கள் சம்மந்தப்பட்டது, ஆடை, லக்ஸரி க்ளோத்ஸ், இப்போ பட்டு புடவைன்னு சொல்கிறோம், பட்டு, அது சுக்கிரனுடையது. அழகு, காஸ்மெட்டிக்ஸ் சுக்கிரனுடையது. சினிமா சுக்கிரனுடையது. சினிமா கலைத்துறை சுக்கிரனுடையது. அப்போ சினிமா, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, நடனம், நாட்டியம், அப்போ அது கேதுவோடு இருக்குது. இதெல்லாம் பிரச்சனைக்குடைய இடமா தெரியுது. கொஞ்சம் கவனமாக இது ரிலேட்டடான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறது நல்லது. வாகனம் சுக்கிரனுடையது, வாகன பயணங்கள் நான் நிறைய சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது ரிலேட்டாக எல்லாமே நெருப்பு வீட்டில் சந்திக்கிறதுனால, நெருப்பு வீட்டில் சிம்மமாக இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு சில ஆபத்துகளை இண்டிகேட் பண்ணுது. அதை நான் உங்களுக்கு முன்கூட்டி சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு பயணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி,
இல்லை ஒரு டூரிசம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் வாங்குறவங்க, திருமணம் செய்கிறவங்க, யாராக இருந்தாலும் ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட ஒரு பிரார்த்தனையோடு அதை செயல்பட்டால் பெரும் பங்கு நமக்கு விதிகள் வந்து விலக்கு தரும். இதில் குறிப்பாக சில சார்ட்டில் வந்து சுக்கிரன் மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சத்தில் இருக்கும், அவங்களாம் பாதிப்பு வராது, தப்பிச்சிருவாங்க. சுக்கிரன் வலிமையாக இருக்கவங்க எல்லாம் அந்த பிரச்சனை தப்பிச்சிருவாங்க. யாருக்கெல்லாம் ஆரோஸ்கோப்பில் கரெக்டாக சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு, இல்லை சுக்கிரன் கெட்டு போய் பலகீனமாகி நீச்சமாகி வீக்காக இருக்கும், அவங்க தான் இதில் சிக்கல்களை அனுபவிக்கிற வாய்ப்பை உருவாக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து அந்த அந்த காலகட்டத்தை மேக்ஸிமம் நான் சொன்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டா சேஃப்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.